திருநீரு என்பது சிவத்தினுடையது. திருநீரே சிவம். அது ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா திருநீரே சிவம். இன்னொரு வகையில பார்த்தா சிவபெருமானுடையது திருநீர். திருநீர் யாருடைய செல்வம்? சிவபெருமானுடைய செல்வம். எனவே அவனுடைய செல்வத்தை நீ வச்சுக்கிடான்னு எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நான் என்ன பண்றேன், பையில இடுப்புல வச்சுக்கிட்டு தோணும் போதுதான் எடுத்து பூசிக்கிறேன். எவ்வளவு வேணாலும் பூசிக்க, எந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டார். ஆனந்தமா பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அட நெத்தியில் திருநீர் கம்மியா இருக்க மாதிரி தெரியுத, எடு பூசு. அவனு சொந்தத்தை பண்ணணும், சரி சரி பூசு அப்படின்னு உட்கார்ந்து பண்ணுவது உண்டு. இப்படியும் இப்ப சில பேருக்கு வாய்ப்பு. நமக்கு அப்படி இல்லை, எப்ப வேணாலும் தோணும் போதெல்லாம் பூசுறான். அவன் செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். எப்படி? 24 மணி நேரம் அனுபவிடான்னு. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நினைச்சு பாருங்க. அது அவனுடையதுன்னு நினைச்சீங்கன்னா தான் அந்த செல்வத்தை பூசு